அமித்ஷாவுடைய மதுரை வருகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? சார், மதுரை வந்து தமிழ்நாடு அரசியல முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது எம்ஜிஆர், பிறகு விஜயகாந்த், அப்புறம் திமுக கூட பல இடங்கள்ல அங்கே மதுரையில் இப்போ பொதுக்குழு கூட அங்கே நடத்தினாங்க. சென்டிமெண்டல் வேல்யூ மதுரைக்கு உண்டு. தென் மாவட்டங்களோட மையப்பகுதின்றது ஒன்றுன்னா சென்டிமெண்டலாக மதுரையில் வந்து ஒரு கால் பதிக்க தான் எல்லாருமே விரும்புவாங்க. இன்ஃபேக்ட் முதல்ல மோடி கவர்மெண்ட் 2014 வந்த பிறகு 2015 ஓராண்டு காலத்தில் அன்றைக்கு பிஜேபி தலைவராக இருந்த அமித்ஷா முதன்முறையாக மதுரை வந்தபோது சோஷியல் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் மாநாட்டில் தான் பேசினார். தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபி தலைவராக இருந்தால் இதே குருமூர்த்தி தான் அதை ஆர்கனைஸ் பண்ணார். அவர்கள் வந்து எங்களை வந்து எஸ்சி பட்டியலில் நீக்கிட்டு ஃபார்வர்டு கம்யூனிட்டி ஆகணும்னு சொன்னாங்க. அந்த மாநாடெல்லாம் அங்கே தான் நடந்தது, சோஷியல் இன்ஜினியரிங். இப்போ முருகன் மாநாடு நடத்துகிறாங்க. மதத்தை வெளிப்படையாக அரசியலில் கலக்கக்கூடிய மாநாடு தான் இது. அதில் அவங்க வந்து அமித்ஷா மேடைக்கு வராரு. கூடிய வரைக்கும் அது என்டிஏ பார்ட்னர்ஸ் சேர்க்கணும்னு பார்க்குறாங்க. அப்பட்டமாக மதத்தை அரசியல் கலக்குறாங்க அவங்க. இந்த விளையாட்டை திமுகவும் தான் விளையாடுச்சு. அரசாங்கமே முருகன் பக்தர் முருகன் மாநாடு நடந்துச்சு. இவங்களாவது கட்சி நடத்துறாங்க. அது அறநிலையத்துறை மாநாடு. அரசாங்கம் நீங்களும் நானும் கட்டுற வரி பணத்தை முருகன் மாநாடுக்கு செலவு பண்ண கட்சி தான் திமுக. அதனால முருகர் மாநாடை பிஜேபி நடத்துகிற முருகர் மாநாடை விமர்சிப்பதற்கான அரசியல் ரீதியிலான தகுதி திமுகவுக்கு கிடையாது. அவங்களாவது கட்சி பணத்தை செலவு பண்றாங்க அல்லது வேற இடத்துல வசூல் பண்றாங்க. நீங்க அரசாங்க பணத்தை எடுத்து ₹1 கூட எந்த மதத்துக்கும் அரசு செலவு பண்ணக்கூடாதுதான் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் விழுமியம். அதை நீங்க செலவு பண்ணீங்க. அங்க இருக்க திண்டுக்கல் சிபிஎம் எம்பி அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு. இந்த வெக்கக்கேடெல்லாம் அரங்கேறிச்சு. அதன் பிறகு வந்து அறநிலையத்துறை பள்ளிகள்ல வந்து கந்தசஷ்டி கவசத்தை பாடம் சிஎம் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசினார். அந்த மாநாட்டு தீர்மானங்களை கையில பிடிச்சிட்டு நீங்க அரசு ஒரு மதத்தோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்ட அவலமான காரியத்தை பண்ண திமுகவுக்கு இன்னைக்கு பிஜேபி நடத்தக்கூடிய முருகன் மாநாட்டை பத்தி பேசுவதற்கான எந்த ஒரு தார்மீக தகுதியும் கிடையாது. சங்கிகள் மாநாடுன்னு சேகர்பாபு. அப்ப நீங்க நடத்துற மாநாடு என்ன? அவங்க சங்கிகள் மாநாடுன்றது தெரிஞ்ச விஷயங்க. நீ அரசாங்க பணத்தை நீங்க செலவு பண்ணீங்களா? இதுக்கு மன்னிப்பு உண்டா உங்களுக்கு? அது ஒரு பக்கம் திராவிட கட்சின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பிஜேபி கூட செய்யாத, அண்ணா திமுக செய்யாத அவலம் இது. நல்லா கவனிங்க. இந்து சமய அறநிலையத்தோட வேலை கோயில்களை பராமரிக்கிறது, மதத்தை ப்ரமோட் பண்றது இல்லை. ₹10 நீ வந்து எந்த மதத்தோட நிகழ்வுக்கும் செலவு பண்ணக்கூடாது. இது தெரிஞ்ச விஷயம் தான் சங்கிகள் மாநாடுன்னு அவங்க வெளிப்படையா சொல்றாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லை. ஆனா நீங்க உங்க கதை என்ன? உங்க கதை என்ன சார்? நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க அரசாங்க பணத்தை எடுத்து இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் மோடு நீங்களும் நானும் கட்டுற வரி பணத்தை எடுத்து ஸ்டேட் எக்ஸ்டக்கர்ல இருந்து அரசு கஜானால இருந்து செலவு பண்ணீங்க. அப்போ மதச்சார்பின்மையை பத்தி பேசுவதற்கான தார்மீக தகுதியை நீங்க என்னைக்கோ இழந்துட்டீங்க. நீங்க இன்னைக்கு அவங்க வெளிப்படையாவே பண்றாங்க. அமித்ஷா வந்து உட்கார்றாருங்க. அதனால இனிமே இந்திய அரசியல் இந்த பக்கம் தான் போகும். ஆனா ஆரம்பத்துல இருந்தே முருகன் மேல சீமான் ஆகட்டும், எல் முருகன், அதுக்கப்புறம் இப்ப திமுக, தைப்பூசத்துக்கு லீவு எடப்பாடி, இப்ப இவங்க முருகன் ஒரு அரசியல், பொதுவா விநாயகரை தான் அரசியல் மயப்படுத்தி நிறைய பேசுவாங்க. இப்ப முருகன் தொடர்ச்சியா இந்த அரசியல் வட்டத்துக்குள்ள வராரு. அதாவது வட இந்தியாவில ராமர், இங்க தமிழ்நாட்டுல அது எடுப்படலை. வட இந்தியாவில ராமர், சில பகுதிகளில் சிவபெருமான், இங்க வந்து முருகன் தான், தமிழ் கடவுள் முருகன். அதனால இதை கையில் எடுக்கிறாங்க. மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. இந்த பருப்பெல்லாம் இங்க வேகாது. இங்க ஒரு கட்சியை ஏத்துக்கிறதுக்கும் ஏத்துக்காம இருக்கிறதுக்கும் நீ முருகனை கும்பிடுறியா, ராமனை கும்பிடுறியா, சிவனை கும்பிடுறியா, அல்லாவை கும்பிடுறியா, இயேசுநாதரை கும்பிடுறியான்றது அளவுகள் கிடையாது. நீ எதை வேணா கும்பிட்டு போ. ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கு, அரசியல் எப்படி இருக்கிறத மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க. அதனால இந்த 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 முயற்சி இங்க வெற்றி பெறாது. ஆனா இந்த முயற்சியை தொடர்ந்து பிஜேபி செய்யுது. தொடர்ந்து அவங்க செய்யறாங்க. இந்த முறை மதுரைக்கு இவ்வளவு சிக்னிஃபிகன்ட் திமுக? அது ரொம்ப நான் தான் சொல்றேன், சென்டிமெண்டல் வேல்யூங்க. அது இந்தியா தமிழ் சவுத் மொத்தமா சவுத்தையும் அவங்க குறி வைக்கிறாங்க. சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து திமுகவுக்கு பிஜேபிக்கு மேற்கு மாவட்டங்கள்ல ஓரளவு செல்வாக்கு இருக்குது. சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இந்த உணர்வு வந்து ஹிந்துத்துவ உணர்வு இன்னைக்கு அதிகமா வந்துகிட்டு இருக்குது. அதனால அதை குறி வைக்கிறாங்க. அவங்க சாதிய ரீதியா ஒவ்வொரு சாதியையும் அங்க வந்து கட்டமைக்கிறாங்க. சுயசாதி பெருமை பிஜேபிக்கு என்னைக்குமே அல்வா சாப்பிடுற மாதிரி எல்லா ஜாதி சங்கத்தையும் அவங்க ஊக்குவிப்பாங்க. இப்ப தென் மாவட்டங்கள்லயும் வந்து முருகர் வழிபாடுன்ற பேர்ல முருகர் பக்த சபைகள் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டு குறிப்பாக இடைநிலை சாதிகளே கட்டமைப்பாங்க. எத்தனை இடைநிலை சாதிகள் இருக்கோ அவங்க அத்தனை பேரையும் அங்க கூட்டமைப்பா கொண்டு வந்து அவங்க எல்லாரையும் மேடையில ஏற்றுவாங்க. அவங்களை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் ஈடுபடுவாங்க. இது எல்லாமே ஹிந்துத்துவாவுக்கான பாதை. இது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிச்சாங்க. நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிக்கும். ஏன்னா பிரதான வாக்கு வங்கி அங்க முக்குளத்தூர் வாக்கு வங்கி இருக்கு. ஓபிஎஸ், டிடிவி, அந்த வாக்கு வங்கி குறி வைக்கிறது தான். அதை சோஷியல் இன்ஜினியரிங் பண்றதுக்கு அந்த சோஷியல் இன்ஜினியரிங்கோட ஒரு தொடர்ச்சி தான் இது. அதோட தொடர்ச்சி தான் சோஷியல் இன்ஜினியரிங் ஒரு தொடர்ச்சி தான். எஸ்டி தேவேந்திர குல வேளாளர் மாநாடுல இருந்து இன்னைக்கு எல்லாமே வந்து அந்த சோஷியல் இன்ஜினியரிங்கோட தொடர்ச்சி. ஏன்னா இன்னைக்கு தென்காசி பிஜேபியோட சக்சஸ் ஏரியா அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா அதுக்கு தேவேந்திர குல வேளாளர் பெரிய சப்போர்ட் பண்றாங்க. ஆமா, இப்ப முக்குளத்தோரும் அந்த இடத்துக்கு நகரும் போது அது அதிமுக திமுகவோட கோர் வாக்கு வங்கியா வச்சிருக்காங்க. அப்ப அது பிஜேபிக்கு நகரும் போது இன்னும் ரைட். அதனால இது வந்து பார்ட் ஆஃப் சோஷியல் இன்ஜினியரிங். முருகர் மாநாடுன்றதே வந்து பார்ட் ஆஃப் சோஷியல் இன்ஜினியரிங். அப்பட்டமா மதத்தை கொண்டு வந்து அரசியல்ல கலக்குறது. திமுக அரசாங்கமே அதை பண்ணுச்சு, இது பிஜேபி கட்சி பண்ணுது.
இப்ப நீங்க இன்னொரு முக்கியமான கடந்த நேர்காணல சொல்லும்போது வன்னியர்கள் வாக்குகளை எப்படி இந்துத்துவா கவர் பண்றாங்கன்ற ஒரு ஏரியா, தேவேந்திர கோயில், முக்குளத்தூர், கிட்டத்தட்ட அவங்களோட அந்த நெரேட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமா பார்ட் பார்ட்டா அப்படியே நகர்த்துறாங்க. உண்மைதான். இது ஒரு அலார்மிங் மாதிரியான அலார்மிங் சுச்சுவேஷன் தான். இது அலார்மிங் சுச்சுவேஷன் தான். அதை கவுண்டர் பண்றோன்ற பேர்ல தான் திமுக போய் மாநாடு நடத்துச்சு. முருகன் மாநாடு திமுக ஏங்க நடத்துச்சு? இந்த தைப்பூசத்துக்கு விடுமுறை விடுறது, தைப்பூசத்துக்கு அவர் எடப்பாடி விடுமுறை விடுறாரு. இனி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இது போகும். வெளிப்படையாக உங்க அரசியல் வந்து மதத்தை நோக்கி நகரும். இதெல்லாம் ஒரு விதத்தில் ஆபத்தான போக்கு தான். முருகன் மாநாடு ஒரு கட்சி நடத்தினது எவ்வளவு அவலமான விஷயங்க. முருகனை கும்பிடுறவன் எல்லா கட்சியும் இருப்பான், அல்லது எந்த கட்சியும் இல்லாமலும் இருப்பான். இதுல ஒரு கட்சி அதை நடத்தும் போது அந்த கட்சி சார்பா கன்சல்டேட் பண்றது தானே. வேற கையில கரெக்டா முருகன் எடுக்கிறது. வேல் யாத்திரை ஏன் எடுத்தாரு அவரு? அதிக வேல் யாத்திரையை பல இடங்கள்ல எடப்பாடி தடை பண்ணாரு. ஆனா வேலை கையில பிடிச்சி நின்னது யாரு? ஸ்டாலின் தான் நின்னாரு. அப்ப அது ஓட்டை கொடுக்கணும்னா அரசியல்வாதிகள் என்ன வேணா செய்வாங்க. எந்த எல்லைக்கும் அரசியல்வாதிகள் போவார். இது இந்து முன்னணி நடத்துற மாநாடுன்னு சேகர் பாபு கடந்து போகாம அவங்க ஏன் போய் இது சங்கிகள் மாநாடு, எங்களை ஏன் போய் சொல்றீங்க, அரசுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், அவர் ஏன் போய் விமர்சிக்கிறாரு? பயம், ஓட்டு போயிடுன்ற பயம். ஏன்னா நாங்க தான் கொண்டாடி இருக்கோம், இது எங்களுக்கு தான் கன்சல்ட் ஆக வேண்டியது, இவங்க டைவர்ட் பண்ணிக்கிறாங்களோங்கிற பயம் தாங்க. இந்து சமய அறநிலையத்துறை முருகன் மாநாடு நடத்தும் போது தன்னோட செக்குலர் கேரக்டரை தமிழ்நாடு அரசு இழந்து விட்டது. அப்புறம் அந்த தீர்மானங்கள் கொண்டு போய் நீங்க முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறீங்க. ஒரு பக்கம் பெரியாரையும் பிடிச்சிப்பீங்க, இன்னொரு பக்கம் முருகன் மாநாடு நடத்துங்கன்னா இதை விட ஒரு அவலம் ஏதாவது உண்டாங்க? மக்களை ஏமாத்துறது ஒரு அளவு இல்லை. உண்மையான மத அரசியலை கையில் எடுத்தீங்கன்னா பிஜேபியை தான் மக்கள் நம்புவாங்க, இந்துத்துவ அமைப்புகளை நம்புவாங்க, திமுகவை நம்ப மாட்டாங்க. நீ வேஷம் போடுறீங்க. அவங்கள பார்த்து எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டுக்கிட்ட கதை. ஒன்றை போல் ஒன்று வர முடியாது. மத அரசியல பிஜேபி கையில் எடுக்குதுன்னா நம்புவான், பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்புவான். அவன் கொள்கை பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்புவான். நாளைக்கு விரும்பி கூட ஓட்டு போடலாம். ஆனா நீங்க எடுத்தீங்கன்னா நம்ப மாட்டான். நீங்க நடிக்கிறீங்கன்னு தெரியும். நீங்க இந்துக்களோட மத உணர்வை புண்படுத்திருக்கீங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு பல்ட்டி அடிச்சு நாங்களும் இந்துக்கள் தான் வேஷம் கட்டுறீங்க, இது வாக்கு வங்கின்னு தெரியும். இன்னொரு பக்கம் போய் பெரியாரை கும்பிட்டு நிக்கிறீங்க. நீங்க எப்படி உங்களை மக்கள் நம்புவாங்க? ஏதாவது ஒரு லைன் தான் நீங்க எடுக்க முடியும். சரி, நீங்க பெரியாரையும் ஏத்துக்கிட்டு முருகனையும் ஏத்துக்கக்கூடியது திமுகவா கட்சி இருக்கலாம், கவர்மெண்ட் இருக்க முடியாது. கவர்மெண்ட் வந்து முருகன் மாநாடு நடத்தவே முடியாது. நடத்துதுனீங்கன்னா அங்கேயே அந்த கேரக்டர் உங்களுக்கு கொலாப்ஸ். உங்களுடைய சமய சார்பற்ற தன்மையை நீங்கள் 100% இழந்து விட்டீர்கள். அதனால இன்னைக்கு நீங்க எந்த வேஷம் போட்டீங்கன்னாலும் அது மக்கள் மத்தியில் எடுபடாது. அவங்கள பார்த்து சங்க பரிவாரம் அவன் தெளிவா தானே இருக்கான், அவன் என்னைக்குமே வேஷம் கட்டலையே. ஒருவேளை வந்து அமித்ஷா அவங்க வராரு அப்படிங்கும்போது அப்போ அவங்க ப்ரியாரிட்டியில தமிழ்நாடு எலெக்ஷன் ரொம்ப முக்கியத்துவமா சார்? எல்லாமே தேர்தலை மையமா வச்சுதான் சார். இன்னும் 10 மாசம் தான் இருக்குது. கரெக்டா அடுத்த ஏப்ரல் மேல 5 மாநிலங்கள் தேர்தலுக்கு போகுது. தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு புதுச்சேரி. இதுல பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல பிஜேபி ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன, ரொம்பவே இருக்கின்றன. புதுச்சேரி அவங்க கிட்டத்தட்ட பிடிச்சிருவாங்க, அஸ்ஸாமும் எடுத்துருவாங்க, வந்துருவாங்க. கேரளால நெருங்க முடியாது, தமிழ்நாட்டிலையும் கஷ்டம். சீர்குலைக்கலாம் வழி தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் வர முடியாது. மேற்கு வங்கத்திலையும் அஸ்ஸாம்லயும் வந்துருவாங்க. அவங்க பிரியாரிட்டியில தமிழ்நாடு கடைசியில தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கல்ல விட்டு பார்ப்போம். ஆனா பேக் டு பேக் அமித்ஷா ஒரு மாச கேப்லயே அடுத்தடுத்து வராருக்கும் போது, ஒரு மாச கேப்ல இல்ல, இனிமே வாரம் வருவாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? உங்களுக்கு எதனா கஷ்டமா? உங்க வீட்டுல தங்குறாரு அவரு? ஓகே. உங்க வீட்டுல ஏதாவது தண்ணி கஷ்டம், சாப்பாடு கஷ்டம் இருக்கா? ஒண்ணும் இல்ல. ராஜீவ்காந்தி 13 தடவை வந்தாரு எம்ஜிஆர் செத்த பிறகு தமிழ்நாட்டுக்கு. மோடி வர முடியல, அமித்ஷா வராரு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க. அதெல்லாம் நீங்க எப்படிங்க தப்புன்னு சொல்லுவீங்க? ஒரு அரசியல் கட்சி அவங்களுக்கு, அவர் உள்துறை அமைச்சராக இருந்தாலும் அவர் பிஜேபியோட தலைவர், அவர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆமா, நட்டா பண்ண வேண்டிய வேலையெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அது அவங்க கட்சி பிரச்சனை. நட்டா பண்ணாம அமித்ஷா பண்றாருன்னா நல்ல கேள்வி. ஆனா உனக்கு என்ன அதுல சம்பந்தம் கேட்போம். அவங்க கட்சி எக்கட கட்டு போகுது, உனக்கு என்ன வந்தது? இல்ல உள்துறை அமைச்சராகவும் இருக்கட்டும், என்ன இப்ப அதுல என்ன சட்டம் இருக்குதா உள்துறை அமைச்சர் வந்து அரசியல் பண்ணக்கூடாதுன்னு? உள்துறை அமைச்சரா அவருடைய செயல்பாடுகளை பத்தி அதை விமர்சிங்க. அவர் தோத்துட்டாரு, அவர் அங்க கவனம் செலுத்தல, இங்க கவனம் செலுத்தலன்னு சொல்லுங்க. அதனால அந்த மாதிரியான வாதங்கள் எதுவும் எடுபடாது. இது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான வாதம். அது சரி, தமிழ்நாட்டை அவங்க குறி வைக்கிறாங்கங்க. தமிழ்நாட்டை குறி வச்சு அடிக்கிறாங்க. அந்த 5 மாநிலங்கள்ல வந்து மேற்கு வங்கத்துக்கு கீழே தான் தமிழ்நாடு இருக்குன்னு நம்ம சொன்னாலும் தமிழ்நாட்டையும் குறி வச்சுதான் அடிக்கிறாங்க. காரணம் தப்புனா மரணம் தான் மத சார்பற்ற சக்திகளுக்கு. ஓகே. ஆனா நீங்க இங்க ஒரு கவர்மெண்ட் இருக்குது, நீங்க ஊரை கொள்ளையடிப்பீங்க, டாஸ்மாக்ல ஊழல் பண்ணுவீங்க, எல்லாத்துலயும் ஊழல் பண்ணுவீங்க. கேட்டா ஊழலே பண்ணலன்னு ஒரு பக்கம் பேசுவீங்க, இன்னொரு பக்கம் வந்து ஆமா ஊழல் பண்ண என்ன தப்புன்னு கேட்பீங்க. மத சார்பின்மையா ஊழலான்னா எது பெரிய எதிரின்னு வியாக்கியானம் பேசுவீங்க. அப்ப எப்படி பிஜேபி வளராம இருக்கும்? பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கு போதிய புரிதல் தமிழகத்தை பத்தி இல்ல, புத்தி இல்ல, அதனால இங்க பிஜேபி வளராம இருக்குது. இல்லாட்டி இங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் சிச்சுவேஷனுக்கு மற்ற மாநிலங்கள் மாதிரி தலைவர்கள் பிஜேபி இங்க தமிழ்நாட்டுல
சோகால்டு நல்ல தலைவர்கள் இருந்தாங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய அளவுல சிக்கல்களை திமுகவும் அதிமுக ஏற்பட்டிருக்கும். முடிஞ்சிருக்கு இவங்க கதை. அதுவும் ஜெயலலிதா கலைஞர் மாதிரி 2 மிகப்பெரிய தலைவர்கள் போன பிறகு இப்ப இருக்க தலைவர்கள் எல்லாம் பிஜேபி மற்ற மாநிலங்கள்ல இருக்க பிஜேபி தலைவர்கள் மாதிரி இங்க இருந்தாங்கன்னா ஊதி தள்ளிட்டு இருப்பாங்க. ஏதோ தமிழ்நாட்டு பிஜேபிக்கு போதாத காலம், தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம், பிஜேபிக்கு நல்ல தலைவர்கள் இல்லை. அது குருமூர்த்தி மாதிரி அறிவு குழந்தைகள் அந்த கட்சியை வழி நடத்துறதால திமுகவுக்கு கொண்டாட்டமா இருக்குது. ஆனா எல்லா நேரமும் இப்படி இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. அதுதான் நீங்க கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம். சோஷியல் ஃபேப்ரிக் வந்து இங்க மொள்ளமா மாற ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இதுல இருக்க மிகப்பெரிய ஆபத்து தான். அவங்க குறி வச்சு ஜாதியா பார்த்து அடிக்கிறாங்க, ஜாதியா பார்த்து அடிக்கிறாங்க. இன்னைக்கு ராமதாஸ் வந்து 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் கையில திமுக பிஜேபி பாமக இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அவர் ஷாக் அப்சர்வரா இருக்காரு. அன்புமணி கையில பாமக பார்த்தீங்கன்னா மொத்தமா அது வந்து பொங்கல் தான் போய் பிஜேபியோட ஐக்கியமாவே ஆயிடும். ஒரு அஜித் பவார் கட்சி மாதிரி, ஒரு ஏக்நாத் ஷிண்டே கட்சி மாதிரி, முலாயம் கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனவங்க மாதிரி, சிராக் பாஸ்வான் மாதிரி அப்படியே பிஜேபியோட அது ஐக்கியமாயிடும். 4% வாக்குகள் பிஜேபியோட ஐக்கியமாயிடும்னா அதோட பேராபத்து என்ன? இன்னைக்கு அதிமுக நிலைமையும் அதுதான். நாளைக்கு வந்து ஸ்டாலினுடைய கை பலவீனம் அடைகிறது அல்லது ஸ்டாலினுக்கு பிந்தைய திமுகன்னு பார்த்தீங்கன்னா திமுக கதியும் இன்னைக்கு பாமக கதி தான். இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். அதாவது இந்துத்துவா இந்தியாவை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. லாஸ்ட் வாலா தமிழ்நாடு இருக்குது. மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா எனி லாஸ்ட் வால் இட் லாஸ் ஆஃப் ஃபால்னு ஒரு தியரி இருக்குது. ஸோ அவங்க தமிழ்நாட்டை குறி வச்சு தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இந்த முறை அவங்களுடைய ப்ரியாரிட்டியில இது கீழே இருக்குது. அவங்க கடைசியா தான் இதை வச்சுக்கிறாங்க. வந்தா மலை போனா டேஷன் தான் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவருடைய அமித்ஷாவுடைய பயணம் என்பது அரசியல் ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுல இபிஎஸ் கலந்துக்குவாரா? கலந்துக்கணுமா? அப்போ கலந்துக்கணுமா நான் எப்படி சார் முடிவு பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்ச அவர் கலந்துக்க மாட்டார். அவர் ஒரு டிஸ்டன்ஸா தான் மெயின்டைன் பண்றாரு இன்னமும். ஆனா அமித்ஷா வர கூட்டணி தலைவர் வரும்போது ஒவ்வொரு தடவையும் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க. போன தடவை தான் கலந்துக்கினாங்க. என்ன சம்பந்தியா நான் போய் வரவே இருக்குது. அவர் முருகர் மாநாட்டுக்கு போறாருன்னா இவங்க என்டிஏ கூட்டத்துக்கு வரலங்க. அவரு முருகர் மாநாட்டுக்கு தான் போறாரு. நான் அறிந்த வரையில் எடப்பாடி கலந்து கொள்ள மாட்டார். அந்த அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால அப்படி ஒன்றும் அவங்க போய் காலில் விழுந்துருவாங்கன்னு எனக்கு தோணலை. நிச்சயமா அவர் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த முறை முருகன் மாநாட்டில் எடப்பாடி கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏன்னா கடந்த முறை செய்தியாளர் சந்திப்புக்கு அப்புறம் பெரிய நிகழ்வுல பாஜக தலைவர்கள் ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ரகிளுமே இல்ல சார். அப்புறம் என்ன சார் கூட்டணி இது? அப்ப இந்த முறை அமித்ஷா போகும்போது போய் ஒரு வெல்கம் பண்ணலாம்னு எதிர்பார்ப்பாங்கல்ல பாஜக. எனக்கு எப்படிங்க தெரியும்? அது இருந்தாலும் எடப்பாடி ஒத்துக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஜெல் ஆகல. நான் காலில் விடுற மாதிரி ஆயிடுன்னு நினைப்பாரு அவரு. எடப்பாடி அமித்ஷாவும் அதை எதிர்பார்ப்பாருன்னு எனக்கு தோணல. பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நவகிரகங்களா அந்த அலையன்ஸ் இருக்குதுங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் தசை திருப்பி நிக்கிறாங்க. ஜெல் ஆகல. கீழே இந்த 2 மாசத்துல இது வரைக்கும் என்ன போராட்டங்களை 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து முன்னெடுத்தாங்க. திமுக தான் பிரதான எதிரி. மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது. திமுக அரசுக்கு எதிரான 1000 பிரச்சனைகள் இருக்குதுங்க. கீழே 1000 பிரச்சனைகள் இருக்கின்றன. ஊழல் உத்தரதாண்டும் ஆடுது. இதுவரைதான் ஸ்டாலின் இல்லாத அளவு ஊழல் தலைவிரிச்சு ஆடுதுங்க. இதை நான் சொல்லங்க, கோர்ட்டு சொல்லுதுங்க. இப்ப சமீபத்துல 6500 கோடி ரூபாய்க்கு வந்து கனிம வள கொள்ளையில அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் வரலன்னு ஜூவில வந்து பெரிய கவர் சொல்லி எடுத்து பாருங்க. நீதிமன்றங்கள்ல இருக்கக்கூடிய வழக்குகள்ல நீதிபதிகள் தெரிவித்த கருத்துக்களை மட்டுமே எடுத்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல நடப்பது வந்து மிக மிக ஒரு ஊழல் அதிகமா மலிந்திருக்கக்கூடிய ஒரு அரசு தான் இங்க நடந்துட்டு இருக்குது. கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை, டாஸ்மாக்ல வந்த பிரச்சனைகள், பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்துகிட்டு இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் திமுக மேயர்களுக்கு எதிராக அந்தந்த கவுன்சிலர்களே வைத்த குற்றச்சாட்டுகள். என்ன ஆதாரம் வாங்க? இதுதான் ஆதாரம். இந்த எதிர்கட்சிகள் பலவீனமா இருக்கு. மீடியா திமுக காலடியில உட்காந்துருக்கு. அதனால உண்மை வெளியில வராம இருக்கு. நான் சொல்றது அளவுகோல் எதுன்னு முதல்ல டிசைட் பண்ணிக்கோ. டெம்ப்ளேட்டை டிசைட் பண்ணிப்போம். ஊழலுக்கான அளவுகோல், ஊழல் இருக்கா இல்லையான்றதுக்கான டெம்ப்ளேட் எதுன்றதை முதல்ல முடிவு பண்ணிப்போம். நான் ஊழல் இருக்குன்றா நீ இல்லைன்ற, ஓகே ஃபைன். அளவுகோல் எதுன்னு முதல்ல முடிவு பண்ணிப்போம். நீதிமன்ற உத்தரவுகள், நீதிமன்ற தீர்ப்புகள், நீதிமன்ற கருத்துக்கள் தான் அளவுகோல். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எஸ். இப்ப நான் சொன்னதை எடுத்து வச்சு பார்த்தாலே பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்தது. அப்புறம் என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? என்ன இவங்களோட நல்ல நேரம் எதிர்கட்சிகளால இதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். தமிழ்நாடு வரலாறுலேயே மிக 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 அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா அவருக்கு எதிர்கட்சி தலைவரே இல்லை. கலைஞருக்கு எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு கலைஞர், ஜெயலலிதாவுக்கு கலைஞர், கலைஞருக்கு ஜெயலலிதா சொல்லிக்க மாட்டேன். ஆனா ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவரே இன்னைக்கு இல்ல. ஸ்டாலின் தான் தமிழக வரலாற்றில் மிக மிக அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர். ஆனா இதுதான் ஜனநாயகத்துக்கு ஆபத்து. ஏன்னா
ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளுங்கட்சி பலவீனமா இருக்கலாம், எதிர்க்கட்சி பலவீனமா இருக்கக்கூடாது. எடப்பாடி பீரியட்ல ஸ்டாலின் எவ்வளவு வலுவா எதிர்க்கட்சி தலைவராக இருந்து எத்தனை பிரச்சனைகளை வெளியில கொண்டு வந்தார். பொள்ளாச்சி பாலியல் வன்முறை, பெனிக்ஸ் ஜெயராஜ், கஸ்டோடியல் கூட்டணியா போராட்டம் பேரணி நடத்திட்டே இருந்தாங்கல்ல. இன்னைக்கு இவங்க என்ன நடத்துனாங்க? அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட வழக்கறிஞர் கொடுக்குற பேட்டிகளை எடப்பாடி கையில் எடுத்திருந்தாருனால இன்னைக்கு பிரச்சனை பத்தி எரிஞ்சு இல்ல. அண்ணாமலை பிரச்சனை இருக்குன்னு அவரை மாத்தினாங்க. நயினார கூட்டம் தான் அவரோடையும் பேச மாட்டோம் அப்படின்னா அதுதாங்க உங்களால பாலிடிக்ஸ் பண்ண தெரியல. எதிர்க்கட்சி தலைவரா எடப்பாடிக்கு பாலிடிக்ஸ் பண்ண தெரியல. அதுதான் திமுகவோட மிகப்பெரிய பலமே, ஸ்டாலினோட பலமே. அவர்களுக்கு எதிர்க்கட்சிகளே இல்லை. ஸ்டாலினுடைய பலம் எதிர்க்கட்சிகள் தலைவரே இல்லை, எதிர்க்கட்சியே இல்லாமல் இருப்பது. அதனால ஸ்டாலின் தான் அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர். ஆனால் தமிழ்நாடு துரதிருஷ்டவசமான ஒரு மாநிலம். ஏன்னு கேட்டீங்கன்னா எதிர்க்கட்சியே இல்லை. நன்றி சார், இவ்வளவு நேரம் நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி.